வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்கள் இன்று ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வஜ்ரா உள்ளிட்ட வாகனங்களோடு காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். மீனவர்கள் கோரிக்கைகளை முன்வச்சு இன்றைக்கு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. களத்தில் தற்பொழுது சூழல் எப்படி இருக்கிறது? நூற்றுக்கணக்கான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கள நிலவரம் என்னவாக உள்ளது? வணக்கம் கௌதமி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்வது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இலங்கை சிறையில் 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் விசாரணை கைதிகளாகவும் 21 பேர் தண்டனை கைதிகளாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் அங்கு இலங்கையின் பல்வேறு சிறைகளில் வாடக்கூடிய அந்த தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதே போல மீனவர்களை வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல கச்சத்தீவு மீட்பு உள்ளிட்ட நிரந்தர தீர்வுகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசு துரிதப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9 நாட்களாக இந்த ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் 9 நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தும் கூட நிரந்தரமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு தங்களுடைய தொழிலை சுதந்திரமாக செய்ய வேண்டும் என்பதற்காக 9 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் பல கட்ட போராட்டங்களை, உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் நடத்தி முடித்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என ஏற்கனவே மீனவ சங்கங்கள் அறிவித்திருந்த நிலையில் இது நடத்த வேண்டாம் என அதிகாரிகள் தரப்பில் 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையும் கூட தோல்வி அடைந்ததன் அடிப்படையில் திட்டமிட்டபடி இன்று தங்கச்சி மடத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அந்த மீனவ சங்கங்கள் அறிவித்திருந்த சூழலில் மீனவர்களுடைய அந்த போராட்டத்தின் எதிரொலியாக வஜ்ரா வாகனங்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான போலீசார் அந்த தங்கச்சி மடம் பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக தங்கச்சி மடம் உள்ளிட்ட பகுதிகளில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி பூபேஷ். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.